மனுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டஸ்டேஷன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே பெரிய ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கு. அதாவது டிகிரி அட்டஸ்டேஷன். அது ஏன் கன்ஃப்யூஷனா இருக்கு அப்படின்றது எனக்கு இப்ப வரைக்கும் சுத்தமா புரியவே இல்ல. ஸோ அத பத்தி திருப்பி இன்னொரு ஒரு வீடியோ கிளீனா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அப்படின்றனால தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல யுஏஇ பத்தியும், யுஏஇ ஜாப்ஸ் பத்தியும், யுஏஇல இருக்கிற எல்லா அப்டேட்ஸ பத்தியும் ரெகுலரா நான் வீடியோ போடுவேன். நம்ம வீடியோவை நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ யுஏஇல நீங்க ஒரு ஜாபுக்கு அதாவது ஒயிட் காலர் ஜாப், அது ஒயிட் காலர் ஜாப், அதுக்கப்புறமா லேபர் ஜாப்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு யாருக்குனே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ஒரு ஒயிட் காலர் ஜாப்க்கு நீங்க இங்க யுஏஇல வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டோ இல்ல உங்ககிட்ட இருக்க ஏதாச்சும் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டோ ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் நீங்க அட்டஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சில கம்பெனிஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அது பாத்தீங்கன்னா சில கம்பெனிஸ் தான், எல்லா கம்பெனிஸுமே டிகிரி அட்டஸ்டேஷன் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க். பட் உங்களோட டெசிக்னேஷன், எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இன்ஜினியரா ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு சைட் இன்ஜினியரோ இல்ல நீங்க ஒரு ப்ராடக்ட் இன்ஜினியரோ ஏதாவது இதுல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த டெசிக்னேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா நீங்க உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டஸ்ட் பண்ணி நீங்க கொடுத்துதான் ஆகணும். ப்ரோ என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இல்ல ப்ரோ, நான் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை அட்டஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுவுமே இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கம்பெனி. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஊர்ல இருந்து இங்க வரும்போதே நான் அட்டஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொல்றீங்க. பட் அது உங்ககிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க ஊர்லயும் அட்டஸ்ட் பண்ணிட்டு இங்க நீங்க திருப்பி அட்டஸ்ட் பண்ணணும். இல்ல ஊர்லயே பாத்தீங்கன்னா யுஏஇயோட அட்டஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னா ஊர்லயே பண்ணி கொடுத்துருவாங்க. பட் உங்களுக்கு டிகிரி வரல, உங்ககிட்ட வெறும் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் மட்டும் தான் இருக்கு, அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் நீங்க அட்டஸ்ட் பண்ணலாமா அப்படின்றது தான் உங்களோட டவுட். ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா நீங்க இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டுமே நீங்க அட்டஸ்ட் பண்ணலாம். பட் அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கம்பெனி அதை அப்ரூவ் பண்ணணும். சில கம்பெனி பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் எதுவுமே அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஓகேயா? ஸோ அவங்க வெறும் டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்றது நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் உங்க கையில வரும். பட் உங்க ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரியர் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அப்படின்றது காலேஜ் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனாலதான் ஒரு சில கம்பெனி டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனி பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுமே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷனை உங்க மைண்ட்ல நீங்க தயவு செஞ்சு எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க யுஏக்கு வரதுக்கு முன்னாடியே நீங்க வெல் ப்ரிப்பேர்டா வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் தான். ஓகேவா? அது எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப் தான் நான் சொல்லுவேன். பட் இங்க வரதுக்கு முன்னாடி இவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டும் ஒரு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டும் பாத்தீங்கன்னா அது செகண்டரி தான். பட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வேலை இருக்கணும். ஃபர்ஸ்ட் வேலை இருக்கும் போதே பாத்தீங்கன்னா உங்க இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆகின உடனே அவங்க சொல்லிடுவாங்க எங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வேணும், அட்டஸ்ட் பண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. இல்லைன்னா நீங்களே கேட்டீங்கன்னா கூட எனக்கு இந்த மாதிரி டிகிரி தான், என்கிட்ட டிகிரி இப்ப இல்ல, என்கிட்ட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தான் இருக்கு, அது ஓகேவா, அதை அட்டஸ்ட் பண்ணவா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு 2 months 3 months டைம் கொடுப்பாங்க. சரிங்களா? எனக்குமே பாத்தீங்கன்னா நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு என்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை. செகண்ட் ஜாபுக்கு தான் என்னோட டிகிரிஸ் அட்டஸ்ட் பண்ண சொன்னாங்க. நான் இங்க யூஏல இருக்கும் போதே என்ன பண்ணேன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அப்போ ஊர்ல இருந்து வந்தாரு. அப்ப அவர்கிட்ட அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்லி நான் இங்க அட்டஸ்ட் பண்ணேன். பட் இப்ப அது எவ்வளவு ஆச்சு ப்ரோ, அது என்ன ப்ரோ அப்படின்றது உங்களுக்கு பெரிய டவுட்டாவே இருக்காது. ஏன்னு எனக்கு தெரியல. டிகிரி சர்டிஃபிகேட் இங்க தான் பண்ணணும் அங்கதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. யுஏ பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா டைப்பிங் சென்டர் அப்படின்றது மூளைக்கு மூளை எல்லா கடையிலுமே இருக்கு. ஓகேவா? எந்த டைப்பிங் சென்டர் போனாலுமே எல்லாத்துலயுமே ஒரே காசு தான். எனக்குமே நான் பண்ணும்போது அந்த டைப்பிங் சென்டர் எனக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னாடி தெரிஞ்சவங்களோ இல்ல என் சொந்தக்காரங்க எல்லாம் கிடையாது. ஒரு டைப்பிங் சென்டர் இருந்துச்சு, போய் கேட்டேன், பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. அப்பயே டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம இங்க இருக்கிறது யுஏஇ. ஓகேயா? ஸோ உங்க டிகிரியை வாங்கிட்டு உங்களை ஏமாத்திடுவாங்க, அவங்களுக்கு திருப்பி தர மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த டிகிரியை வச்சு இங்க யுஏஇலயும் அவங்க எதுவுமே பண்ண போறது இல்லை. ஸோ அதனால உங்க நியர்பை எந்த டைப்பிங் சென்டர் இருந்தாலுமே அவங்க கிட்ட நீங்க விசாரிச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ எவ்வளவு காசு அவ்வளவு காசு. இது நான் அட்டஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 5 years முன்னாடி நான் 4 years முன்னாடி நான் அட்டஸ்ட் பண்ணேன். பட் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே கண்டிப்பா மாறிடும், மாறியும் இருக்கும். ஸோ அதனால உங்க நியர்பை டைப்பிங் சென்டர்ல இங்க யுஏஇல இருந்தீங்க அப்படின்னா நியர்பை டைப்பிங் சென்டர்ல போயிட்டு கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க. இல்ல நான் இந்தியால இருக்கேன் அப்படின்னா இங்க இந்தியால இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இங்க வாங்க, ஒரு ஜாபை எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்க கம்பெனி டிகிரி சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்றாங்களா இல்ல ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்றாங்களா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க.
பட் உங்ககிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கண்ணை மூடிட்டு இந்தியாலே வந்து நீங்க அட்டஸ்ட் பண்ணிட்டு இந்தியன் அட்டஸ்டேஷன் பண்ணிட்டு வந்துருங்க. இங்க வந்துட்டு உங்க யுஏஇ அட்டஸ்டேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்தியன் அட்டஸ்டேஷன் பண்றதுக்கும் யுஏஇ அட்டஸ்டேஷன் பண்றதுக்கும் டிஃப்ரெண்ட் பைசா. இல்ல ஒரு ரெண்டுமே ஒன்னா பண்ணணும்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் பைசா. ஸோ அதனால நீங்க இந்தியால வந்து வெறும் டிகிரி மட்டும் வச்சிருந்தீங்க, டிகிரி வச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்தியா அட்டஸ்டேஷன் பண்ணிட்டு இங்க வந்துருங்க. கம்பெனி ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நீங்க யுஏஇ அட்டஸ்டேஷன் பண்ணிக்கோங்க. இல்ல உங்ககிட்ட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் மட்டும் தான் இருக்கு, என்கிட்ட டிகிரி இன்னும் வரல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என்னோட பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை அட்டஸ்ட் பண்ற வேண்டாம். ஏன்னா அது வந்து திரும்பவும் சொன்ன மாதிரி கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். சில கம்பெனி அக்செப்ட் பண்ணும், சில கம்பெனி அக்செப்ட் பண்ணாது. ஸோ நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா அப்போ நீங்க உங்க கம்பெனில பேசிக்கோங்க. எனக்கு இன்னும் டிகிரி வரல, டிகிரி வரதுக்கு இவ்வளவு டைம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அட்டஸ்ட் பண்ணி நான் கொடுத்துட்றேன். இப்போ வந்து ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் இருக்கு, அது ஓகேவா அப்படின்னு கேளுங்க. இவ்வளவுதான் சிம்பிளான மேட்ரு. இந்த டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா நீங்க மைண்ட்ல வைக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து எனக்கு டைம் இருக்கும்போது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ. தேங்க்யூ so much for watching this video. This is Gautam. I'm signing off.